Miracle Life Media. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10-14 வரைக்கும் நாம் கவனிப்போம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போகிறார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் நின்றுட்டு எந்த மாதிரி ஜெபம் பண்ணுறான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களைப் போல இராமல் இருப்பதினால உங்களை நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன். நான் சம்பாதிக்கிற எல்லா சம்பாதனையிலும் உங்களுக்கு தசமபாகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே அவன் ஜெபம் பண்ணி கொள்கிறான். ஆனால் கொஞ்சம் தூரத்தில் பார்க்கும்போது ஆயக்காரன் ஒருவன் தூரத்திலே நின்று கொண்டு தன்னுடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க கூட துணிய முடியாமல் தன் நெஞ்சிலை அடித்துக்கொண்டு அவன் ஜெபிக்கிற விதம் ஒரே ஒரு வார்த்தை, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அருமையான தெய்வ ஜனமே, இந்த இடத்துல நாம் பரிசேயர்களைப் போல இருக்கிறோமா அல்லது ஆயக்காரனை போல இருக்கிறோமா? பரிசேயர்களாகிய இன்னைக்கு பார்க்கும் பொழுது உலகத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பெருமை, நான் ரொம்ப நல்லா பாடுவேன், நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், அருமையாக பிரசங்கிப்பேன், என்ன மாதிரி டேலண்ட் யாருமே இல்லை, நான் மற்றவங்களை காட்டிலும் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி தன்னையே நம்ம உயர்த்தி கொள்ளுகிறோங்க. இன்றைக்கி பாருங்கள், இந்த உலக பிரகாரம் ஆவிக்குரிய காரியம் மட்டும் இல்லைங்க, உலக பிரகாரமான காரியத்தில் கூட என்னுடைய படிப்பு என்ன, என்னுடைய அழகு என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன, எனக்கு எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது தெரியுமா, என்ன மாதிரி கோட்டீஸ்வரன் யாருமே இல்லை, நான் மற்றவங்களை போல அன்றாட காய்ச்சியாக இல்லை, இப்படி சொல்லி தன்னையே நம்ம பெருமைப்படுத்தி கொள்கிறோம். அருமையான தெய்வ ஜனமே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ அவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி நாம் இந்த உலகத்தில் பெருமை பாராட்ட வேண்டுமானால் கர்த்தரை குறித்து மட்டுமே பெருமை பாராட்ட வேண்டும். வேதம் அழகாய் சொல்லுகிறது, இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தது யார்? ஆண்டவர் தானே. அவரை குறித்து தான் நாம் பெருமை பாராட்ட வேண்டும். தாவீது ராஜா ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் பெருமை பாராட்டுகிறார்கள், ஆனால் நாங்களோ சேனைகளின் கர்த்தரை குறித்தே பெருமை பாராட்டுவோம். இந்த ஈவு, இந்த கிருபை யாரிடத்திலிருந்து வந்ததுங்க? கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. ஆகையினால் அவர் கொடுத்தார், அவரை மட்டுமே நாம் உயர்த்தி பேச வேண்டும். நம்மை பேசிக்கொள்ள நமக்கு எந்த தகுதியும் இல்லை. நம்ம தரை மட்டுமாய் நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவாருங்க. இன்னைக்கு நம்ம நிறைய புத்தகத்தில் வாசிச்சிருக்கோம், நிறைய நாட்டு நடப்புகளில் பார்த்துருக்கிறோம். உயர்ந்த மனிதர்கள் நிறைய பேர் உயர்ந்திருக்கிறதுக்கு காரணம் தன்னுடைய வாழ்க்கையில் தாழ்மை தாங்க. தாழ்மையுள்ளவனை கர்த்தர் கண்ணோக்குகிறார், தாழ்மையுள்ளவனுக்கு உயர்வை கொடுக்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கிறாருங்க. ஆகையினால் தாழ்த்தி கொண்டு செபித்தவர்கள், தாழ்த்தி கொண்டு கர்த்தருக்கு பயந்தவர்கள் அநேக மனிதர்கள் உண்டு. ஆனால் இந்த வாரத்தில் ஒரு 2 மனிதர்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோங்க. உதாரணமாக ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய தாழ்மையை ஒரு பேச்சில் காட்டலைங்க, அவர் செயலில் காட்ட ஆரம்பிச்சிட்டார். உதாரணமாக ஒரு நாள் அவர் கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் கார் எடுத்துகிட்டு ரோடு வழியாக போகும்போது அதுக்கு முந்தின நாள் பெய்த மழையினால் ஒரு மரம் விழுந்து போயிட்டு ரோடு அப்படியே மரிசல் ஆயிடுச்சு. அவரால் போக முடியல. நிறைய கூட்ட ஜனங்க அங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஏன் கார் போக முடியல, ஏன் வழியை மறைச்சிருக்கான்னு போய் பார்த்தா பெரிய மரம் ஒன்று கீழே விழுந்திருக்கு. அப்போது ஜனங்கள்லாம் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி அந்த மரத்தை எடுத்து தூரமாக போடலான்னு சொல்லிட்டு எல்லாருடைய என்னோட சக்தியை அவர்கள் கூட்டி சேர்த்து அந்த மரத்தை தூக்குறாங்க. இவர் நேராக போயிட்டு அந்த காரை ஒரு பக்கமாக நிற்க வச்சுட்டு அவர் கேட்டாராம், நானும் உங்களோட இணைஞ்சி உதவி செய்யலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கூட்டத்தில் ஒரு பெரிய மனுஷன் ஒரு மாதிரி கம்பீரமான குரலில் ஒரு மாதிரி அதட்டி பேசுகிற மாதிரி சொன்னாராம், என்ன கேட்குற, நீயே ஹெல்ப் பண்ணு, கண்டிப்பாக நீ செய்யணும், அதை வேற கேட்கணுமான்னு சொல்லி ஒரு மாதிரி கடுமையாக பேசினாராம். சரி, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அந்த பெர்மிஷன் கிடைச்ச உடனே அவர் நன்றி சொல்லிட்டு என்ன பண்ணாருங்களா, தன்னுடைய முழு சக்தியை திரட்டி அந்த ஒரு மரத்தின் முனையை பிடிச்சு
தூக்க ஆரம்பிச்சாராம். என்ன ஆச்சரியம், கொஞ்ச நேரத்தில் மரத்தை தூக்கி தூரமாக போட்டுட்டாங்களாம். போட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், நம்ம 1 மணி நேரமாக தூக்குறோம், எல்லாருமே சேர்ந்து தூக்குறோம், மரத்தை தூக்க முடியல. ஆனால் இந்த மனுஷன் வந்தார், தூக்குனாரு, இவ்வளோ சீக்கிரமாக தூக்கி போட்டுட்டுமே, இவர் யாராக இருப்பார், இவருடைய தொழில் என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலான்ட்டு அந்த பெரிய கம்பீர குரலோடு பேசின மனுஷன் கேட்டாராம், என்ன இது, இவ்வளோ நேரம் நாங்கள் தூக்கி தூக்கி பார்த்தோம், முடியல, வெயிட்டு தூக்க முடியல மரத்தை, ஆனால் நீங்கள் மட்டுமே வந்த உடனே தூக்க முடிஞ்சிச்சு, உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா, உங்களை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறனாராம். அப்போ அவர் சொன்னாராம், கையை கட்டிட்டு சொன்னாராம், ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அவரு, என்னோட பெயர் ஆப்ரஹாம் லிங்கன், நான் அமெரிக்க நாட்டு ஜனாதிபதின்னு சொன்னாருங்களாம். அப்படியே அந்த மனுஷனுக்கு ஷாக் ஆயிடுச்சான். உடனே அவர் சொன்னாராம், சாரி பண்ணிக்கங்க, நீங்கள் அந்த நாட்டு ஜனாதிபதினு எனக்கு தெரியல, சாதாரண பப்ளிக் பீப்புளில் ஒருத்தர் நினச்சி நான் கடுமையாக பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னாருங்களாம். அப்போது உடனே இவர் கேட்டாராம், உங்கள் பேரை நான் தெரிஞ்சுக்கலாமான்னு. அப்போ அவர் சொன்னாராம், நான் ஆப்பிரிக்கா நாட்டு மந்திரி அப்படின்னாராம். உடனே ஆப்ரஹாம் லிங்கன் அவருடைய முதுகை தட்டி கொடுத்துட்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ரொம்ப சந்தோஷம், உனக்கு இருக்கிற ஒரு அதிகாரத்தில் நீங்கள் கடுமையாக பேசிட்டீங்க, ஆனால் எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் அந்த அதிகாரத்தை கொடுக்கறது ஆண்டவர். அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மையோடு மக்களை அனுசரித்து அன்பாக பேசினா இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கெடுத்து நீங்கள் பெரிய நிலையில் நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு போனாராம். அருமையான தெய்வச்சனமே, இந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் ஏன் இந்த உதாரணத்தை கொடுக்குறேன்னு சொன்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் கூட சரிங்க, அந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, மற்றவங்களை மட்டம் தட்டி பேசக்கூடாது, மற்றவங்களை தரக்குறைவாக பேசக்கூடாது. வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் அடுத்தவனை தன்னை விட மேலாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகையினால மற்றவங்களை பற்றி நம்ம குறையா பேசக்கூடாது, மற்றவங்களை கீழ்த்தரமாக நடத்தக்கூடாதுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பான். அவன் எப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருந்தாலும் அவனுடைய பட்டமோ பதவியோ படிப்போ அந்தஸ்தோ இவை எல்லாவற்றையும் தரைமட்டமாய் தாழ்த்தி விட்டு மற்றவங்களை அதிகமாக நம்ம நேசிக்கும் பொழுது வேதம் அழகாய் சொல்லிருக்கிறது, பிறர்க்காக நீ பரிதபித்தால் உனக்காக நான் பரிதபிப்பேன், தன்னை போல நீ பிறனை நேசி என்று வேதம் சொல்லுகிறது. நம்மள மாதிரி தான் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கலாம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுக்கலாம், நம்ம அவங்கள மரியாதை செலுத்தும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை உயர்த்துவார் அப்படின்னு சொல்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்குனுங்க. சொல்லுவாங்க இல்லைங்களா, கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் என்று. மற்றவங்களை கனப்படுத்தும் பொழுது அதே கனம் நமக்கு திருப்பி செலுத்தப்படும். அருமையான தெய்வச்சனமே, கர்த்தருடைய கண்களில் நமக்கு தயை கிடைக்கணும்னு சொன்னால் நம்மை நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும், நம்மை வெறுமையாக்கி கொள்ள வேண்டுங்க. வேதம் அழகாய் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, மத்தேயு இந்த சுவிசேஷம் 11:28 ரொம்ப அழகாய் சொல்லப்படுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்கிட்ட நீங்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாருங்க ஆண்டவர். ஆகையினால அவரே தாழ்மையா இருக்கிறேன்னு சொல்றார், அவரே சாந்த குணமுள்ளவராக இருக்கிறாராம். அப்ப நம்ம எந்த அளவுக்கு சாந்தமா பேசணும், எந்த அளவுக்கு மற்றொரு மக்களோடு மனத்தாழ்மையா நம்ம நடந்துக்கணும், அதை நம்ம யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய கண்களில் தயை கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கணுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆண்டவர் மரண பரிந்தும் தம்மை தாழ்த்தினாருங்களாம். அப்படிப்பட்ட தாழ்மை நமக்கு இருக்குனுங்க. கடைசியாக நம்ம ஒரு தெய்வ மனிதன் வில்லியம் கேரியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெபம் வேத வாசிப்பு தெய்வ பயத்தோடு சாந்தத்தோடு மனத்தாழ்மையோடு எல்லாருக்கும் பிரியமாய் நடந்தபடினால ஒரு நாள் அவரை கூப்பிட்டு மேடையில் பெருமையாக பேசி பாராட்டுறாங்க. அந்த பாராட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற எதிர்கட்சியாக இருக்கிற ஒரு மனிதன் ரெண்டாவதாக வந்து மேலே நின்று சொன்னாராம், இந்த வில்லியம் கேரியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாங்களே, அந்த அளவுக்கு ஒன்றும் அவர் பெருமையான ஆள் இல்லைங்க. அவருடைய வேலை என்ன தெரியுமா, அவர் வந்துட்டு ஒரு ஷூ மேக்கருங்க, ஒரு செப்பல் மேக்கருங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சொல்லி முடிச்சு கீழே இறங்கிட்டாராம். அடுத்தது அந்த மேடையில் இருக்கிற நடுவர் வந்து கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு வில்லியம் கேரி நீங்கள் வந்து பேசுங்க இந்த இடத்துலன்னு சொன்னாங்களாம். அவர் பேசும்போது அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா, என்னை பற்றி ரெண்டாவதாக பேசினார் வந்து அவர் சொன்னார், என்னப்பா நான் ஒரு செப்பல் மேக்கரு ஒரு ஷூ மேக்கர் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு டேலண்ட் எல்லாம் நான் இல்லைங்க, அந்த அளவுக்கு ஞானெல்லாம் எனக்கு கிடையாதுங்க, நான் ஷூ மேக்கரும் இல்லை
செப்பல் மேக்கரும் கிடையாது. நீங்கள்லாம் காலில் போட்டுட்டு போகிறீங்களே அந்த ஷூஸ், அந்த செப்பல்ஸு, அது அருந்து போயிட்டா கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பீங்கள்ல, உங்ககிட்ட இருந்து அந்த கையில் அந்த செருப்பையும் ஷூவையும் வாங்கி தைக்கிற ஒரு ஷூ தையலாளர் நான், ஒரு செருப்பு தைக்கிறவன் நான் அப்படின்னு சொல்லி இன்னுமாய் தன்னை தரைமட்டுமாய் தாழ்த்தி கொண்டாராம். பாருங்க, இன்னைக்கு யாராவது நம்மளை கேவலமாக பேசிட்டா நம்ம என்ன செய்வோம்? உடனே சண்டை போடுவோம், யாரை பார்த்து இந்த வார்த்தையை நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அப்படி இல்லை. அவரை மட்டன் தட்டி பேசும்போது கூட அவர் என்ன செய்தாராம்? இன்னும் தன்னை தரைமட்டுமாய் தாழ்த்தி கொண்டு, நான் ஷூ மேக்கர் அல்ல, ஷூ தைக்கிறவன் சொல்லி தன்னை வெறுமையாக்கி கொண்டாராம். ஏசு கிறிஸ்து கூட தன்னுடைய வாழ்க்கையில் தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் தான் மரண பரியந்தம் அவர் உண்மையாக இருந்தபடினால் நமக்கு ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் நமக்கு மீட்பை கொடுத்ததும் இல்லாமல் அந்த தாழ்மை நிமித்தம் அவர் மறுபடியும் உயிரோடு எழுந்து நம்மை அவர் காண வரப்போகிறார். அருமையான தெய்வச்சனமே, நம்முடைய தெய்வம் நமக்கு அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். நாம் அடுத்தவர்களை பேசும்போது தரக்குறைவாய் பேச வேண்டாம். நம்ம எப்படி பேசணும் தெரியுங்களா? என்னை விட அவன் நல்லா பாடுவான், என்னோட நல்லா செபிப்பான், என்னோட நிறைய படிச்சிருக்கிறான், என்னோட டேலண்ட் அவோ அப்படின்னு சொல்லி மற்றவங்களை கனம் பண்ணும்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீ உன்னை தாழ்த்த தாழ்த்த உயர்த்தப்படுவாய் என்று சொல்லி வேத வசனத்தின்படி தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். நாம் ஒரு சில வார்த்தைகளினால கர்த்தருடைய சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைகளை கடைபிடிப்போமாக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் அநேகருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென். Miracle Life Media.